ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 281 முதல் 283 வரை. குழலூதச் சிறப்பு 281ஆம் பாசுரம். புவியுள் நான் கண்டதோர் அற்புதங்கேளீர், பூனி மேய்க்கும் இளங்கோவலர் கூட்டத்து அவையுள் நாகத் தனையான் குழலூத அமரலோகத் தளவுஞ் செஞ்சிசைப்ப அவியுணா மறந்து வானவரெல்லாம் ஆயர்பாடி நிறைய புகுந்தீண்டி செவியுள் நாவின் சுவைகொண்டு மகிழ்ந்து கோவிந்தனை தொடர்ந்தென்றும் விடாரே. இந்த உலகிலே நான் கண்ட அதிசயத்தை மக்களே கேளுங்கள். அஃது என்னவென்றால், கன்றுகளை மேய்க்கும் இடையரிடையே ஆதிசேடனை படுக்கையாக கொண்ட இக்கண்ணபிரான் ஊதிய குழலோசையை கேட்ட தேவர்கள் தம் அவிர்ப்பாக உணவை மறந்து ஆய்ப்பாடி நிரம்ப வந்து நெருங்கி தத்தம் செவிகளையே நாவாக கொண்டு குழலோசையின் இனிமையை நன்கு அனுபவித்து கோவிந்தனை ஒரு கணமும் பிரியாமல் அவனுடனேயே இருந்தனர். 282ஆம் பாசுரம். சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கன்கோட செய்யவாய் கொப்பளிப்ப குறுவயர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடுதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவழ்ந்திறங்கிச் செவியாட்டகில்லாவே தன் சிறிய விரல்களின் துணை கொண்டு குழலிலுள்ள துளைகளை தடவி பார்த்து அறிந்து கொண்டு பரவ கண்கள் வளைய திருவாய் குவிந்தவாறு காற்றை நிரப்பிக்கொண்டிருக்க நீரை துளை வழியாக கொப்பளிக்க சிரமத்தினால் சிறு வியர்வை அரும்பின புருவம் மேலே வளைந்திருக்க கண்ணன் குழலூதினான். அப்போது அங்கு வந்து சேர்ந்த பறவை கூட்டங்கள் கண்ணனையே சுற்றிக்கொண்டு வெட்டி வீழ்த்திய காடுபோல் அசையாமல் இருந்தன. பசுக்கூட்டங்கள் தம் கால்களை பரப்பியபடியே தன் தலைகளை தாழ்த்தி கொண்டு தம் காதுகளை அசைக்காமல் அக்குழலினோசையை செவிமடுத்து கேட்டன. 283ஆம் பாசுரம். திறந்தெழுதழை மழைமுகில் வண்ணன் செங்கமல மலர்ச்சூழ வண்டினம் போலே சுரண்டிருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழலோசை வழியே மருண்டு மான்கணங்கள் மேய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வவிச்சோர இரண்டு பாடும் துளுங்காப்புடை பெயரா எழுதி சித்திரங்கள் போல நின்றனவே. மேகம் போன்ற நிறமுடைய கண்ணன் தாமரை பூக்களை சுற்றி மொய்க்கின்ற வண்டுகளின் கூட்டம் போல சுருண்டு இருண்ட முன்மயிர் முகத்தில் தாழ்ந்திருக்க குழலினை எடுத்து ஊதிய ஓசை மான்கூட்டத்தின் காதில் விழுந்தது. அதனால் அவை தம் அறிவை இழந்து மெய்ச்சலையும் மறந்தன. அம்மான்கள் வாயிற்கவிய புல்லும் கடைவாய் வழியே நழுவி கீழே விழ முன்பின் அசையாமல் நின்று வேறெங்கும் செல்லாமல் இவை சுவற்றில் எழுதப்பட்ட சித்திரமோ என்று எண்ணும்படியாக அசையாமல் இருந்தன. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.